அப்பா கிட்ட சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நான் கவினோட மாமா கிட்டையும் அவங்களோட அம்மா கிட்டையும் தான் பேசிட்டு இருந்தேன். அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த டைம்ல தான் எனக்கே தெரியும் கவின் வந்திருக்கான்னு. ஸோ எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, எங்க அப்பா அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இது சுஜிதா பண்ண விஷயம். ஸோ எங்க அப்பா அம்மாவை இழுக்காதீங்க, என்னையும் தப்பா பேசாதீங்க, எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை தெரியாம எல்லாரும் நிறைய பேச வேண்டாம். எங்க அப்பா அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அவங்கள விட்டுருங்க. இது கேட்டனே உங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்கும். அழுதுட்டு தான் பேசியிருக்காங்க அந்த வீடியோல. இருந்தாலும் யாரோ மிரட்டலுக்குன்னு மீறாக இந்த வீடியோ போட்ட மாதிரி இருக்கு. ஏன் கொல்லணும், லவ் பண்ணியிருக்காங்களுக்கு கொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா காரணம் வந்து அவங்க ஜாதி தான் சொல்றாங்க. கவின் வந்து தாழ்ந்த ஜாதி, சுபாஷினி வந்து உயர்ந்த ஜாதின்னு சொல்றாங்க. நீ வேற சமூகம், நாங்க வேற சமூகம். மனுஷன் பிறக்கும் போது மனுஷனா தான் பிறக்கும். கடவுள் மனுஷனை படைக்கும் போது இந்த சமூகத்துல 10 பேர் அந்த சமூகத்துல 10 பேர்னு படைக்கல, எல்லாருமே சமம்னு மனுஷனா படைச்சான்.